இன்றைய சட்டமன்றத்தில் சீமான் என்ற தலைப்புல இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டோட பட்ஜெட் அறிக்கை தாக்கல் செய்யப்படுகிறது. இதுல நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் சட்டமன்ற பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறாரு. இந்த நிகழ்ச்சிக்கு நேரலை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. சென்னையில மட்டுமே 100க்கும் மேற்பட்ட இடத்துல நேரலையில பதிவு பண்ணியிருக்காங்க. இதுல தொடர்ச்சியா 100 இடங்களிலுமே பார்த்தீங்கன்னா அனைத்து நாற்காலிகளும் காலியான நிலையில ஒரு திரை அமைத்து பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. அது எப்பவுமே திமுக கூட்டம் அப்படின்னாலே காலி நாற்காலிக்கு பஞ்சம் இருக்காது. அது மாதிரி தான் இந்த பட்ஜெட் கூட்டமும் அமைஞ்சிருக்கு. உங்க தமிழ்நாடு முழுக்கமே இந்த மாதிரி ஏற்பாடுகளை செஞ்சிருக்காங்க. நாகை மாவட்டத்துல கூட நான் ஒரு சில இடங்கள்ல இந்த பட்ஜெட் தாக்கல் காலியான நாற்காலியோட பட்ஜெட் தாக்கல் நடைபெற்றதை நான் பார்த்தேன். இதுல என்ன ஒரு சிறப்பு சம்பவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீமான் இல்லாத எந்த ஒரு அரசியல் நிகழ்வும் இல்லை அப்படிங்கிறதுக்கு சான்றா இந்த திரைகள்ல பட்ஜெட் நேரலையில போய் கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு சீமானுடைய செய்தியாளர் சந்திப்பு அதுல ஒளிபரப்பாயிருக்கு. இதுலதான் நம்ம இந்த திராவிடத்தோட சூழ்ச்சியை நம்ம கண்டுபிடிக்கணும். சீமான் இல்லாத எந்த ஒரு அரசியலும் நகர்த்த முடியாதுன்றத முடிவுக்கு வந்த திராவிடம் இன்று பட்ஜெட் கூட்டத்திலையும் அண்ணன் சீமானுடைய செய்தியாளர் சந்திப்பை குறுக்க விட்டு அப்பயாவது கூட்டம் கூடுமா அப்படின்னு பார்த்திருக்காங்க. அதுதான் இன்னைக்கான சுவாரஸ்யமான தகவல்.